ஹாய் ஹலோ டே எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் சினிமா. இட்ஸ் மீ ட்ரெண்ட் செட்டர் பாலா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா அரண்மனை 4 பற்றி தான் பார்க்க போறோம். அரண்மனை 4 இதுல வந்துட்டு சுந்தர் சி, தமன்னா, ராஷி கண்ணா, யோகி பாபு, விடிவி கணேஷ் மற்றும் பலர் நடிச்ச படம் தான் அரண்மனை 4. அரண்மனை 4ஓட ஒரு சிம்பிள் பிளாட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம். சுந்தர்சிக்கு தங்கச்சியா இருக்கவங்க தான் தமன்னா. தமன்னா வந்துட்டு ஒரு லவ் மேரேஜ்னால வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கான்டாக்டே இல்லாம இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு நியூஸ் வருது, உங்க தங்கச்சி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர்சி வந்துட்டு அந்த இடத்துக்கு போறாரு. இது வந்து தற்செயலான செயலா இல்ல ஒரு பேயால இப்படி ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சு அதை எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிச்சாரு அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. இது வந்துட்டு ரொம்பவே ரொட்டீனான கதை தான். பட் வந்துட்டு ஸ்கிரீன் பிளேல வந்துட்டு எந்த இடத்துலயுமே பெருசா லேக் இல்லாம ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து அரண்மனை 1 வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் 2 and 3 எனக்கு வந்து புதுசா ஒர்க் அவுட் ஆகல. பட் 4 வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அரண்மனை 1 ரேஞ்சுக்கு இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்து. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர காமெடிஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் ப்ரீ இன்டர்மிஷன்ல இருந்து இன்டர்மிஷன் வரைக்கும் ரொம்பவே நம்மள அப்படியே டைட்டா வச்சிருந்தாங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இன்டர்வல் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ஆஃப்டர் த செகண்ட் ஹாஃப் வந்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவீல் பண்ற இடம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அழுத்தமா பண்ணியிருக்கலாம். பட் இன்னும் கன்வின்சிங்கா பெருசா எனக்கு இல்லை. விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபி எல்லாமே வந்துட்டு ஓகே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட இன்னொரு பேக்ரவுண்ட் பிளஸ் பாயிண்டே வந்துட்டு ஹிப்ஹாப் அதுதான் சொல்லுவோம். பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், இந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயமுமே பக்காவா பண்ணியிருக்காங்க. முக்கியமா அந்த அம்மன் பாட்டு, அச்சச்சோ பாட்டு வந்துட்டு கால் கதக்களி ஆடுது. அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கா. அவ்வளவு எனர்ஜெட்டிக்கான ஒரு சூப்பரா இருக்கு. அது தியேட்டர்ல பார்க்கும்போது நல்லா இருந்தது. அந்த எல்லாமே ஆதிக்கு வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அந்த தமன்னா வந்துட்டு ஒரு சின்ன ரோலா இருந்தாலும் அதுல ஒரு நல்ல ரோல் தான் நல்லா பண்ணியிருக்காங்க. மத்த எல்லாருமே படத்துல நடிச்சவங்க எல்லாருமே சுந்தர்சி, ராஷி கண்ணா எல்லாருமே அவங்க ரோல் நல்லா பண்ணிருந்தாங்க. யோகி பாபு, விடிவி கணேஷ் இவங்களுக்குள்ள ஒரு காம்பினேஷன் வந்துட்டு ஓரளவு ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு 10 காமெடியில 8 காமெடி நம்மளால சிரிக்க முடியுது. இதுக்கு மேல என்னங்க சக்சஸ் வேணும்? சக்சஸ் தான் அந்த படம். இந்த படம் கண்டிப்பா சொல்றேன், பிஎன்சி சென்டர்ல பிச்சுக்கிட்டு ஓட போகுது. இந்த படம் 100% பிளாக் பஸ்டர் எழுதி வச்சுக்கோங்க. இந்த படம் வந்துட்டு சாட்டர்டே சண்டே பார்க்க தான் போறீங்க. இந்த படம் 100% பிளாக் பஸ்டான படம் தான். இதை தடிக்கவே முடியாது. ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க தமிழ் படம் வந்துட்டு சரியா ஓட மாட்டேங்குது, பிக்கப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரீ ரிலீஸ் எல்லாம் பண்ணி இப்ப கில்லி, தீனா அதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. இந்த படம் வந்து அதை பிரேக் பண்ண போகுது. இந்த படம் ஃபைனலி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு நல்ல ஒரு கலெக்ஷனான படமா நான் வந்துட்டு இந்த படம் ஆகும்னு சொல்ல. பட் இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். பட் முக்கியமா வந்துட்டு குழந்தைங்கள்ல இருந்து நீங்க ஒரு ஃபேமிலியா போனீங்கன்னா இந்த படத்தை 100% என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதுக்கு என்னால கேரண்டி கொடுக்க முடியும். ஓவராலா அரண்மனை 4 எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அதாங்க சொல்றோம்ல, ஒரு சாட்டர்டே சண்டேல வந்துட்டு ஒரு ஜாலியா ஒரு ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் அது. வழக்கமா சுந்தர்சி படத்துல சில கிளாமர்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த படத்துல அதுவும் கிடையாது. ஸோ நீங்க ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதை இப்பயே சொல்லிட்டேன். ஓவரால் இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் என்னன்னா 3.5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை பை. பாலா. முக்கியமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.